ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த நியூ அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து என்ன நான் சந்தித்த ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ இந்த ஆப்பை தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதில் இந்த ஆப்பை விட்டு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன் அப்படின்னா, திரும்பி நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து மொபைல் நம்பர் கேட்டு, ஓடிபி கேட்டு, அதெல்லாம் போட்டு உள்ளே வந்தால் தான் திரும்பி உள்ளே வருது சரிங்களா. சும்மா சும்மா ஓடிபி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி வந்துட்டு ரெஃபரலில் வந்துட்டு 300 சம்திங் இருக்குது. ஸோ மினிமம் வித்ட்ராவல் ரெஃபரலில் 300 இருந்தாலே ரெஃபரல் ஆகிடும். ஸோ அது வித்ட்ராவல் ஆகிடும் சரிங்களா. வீடியோ ஏர்னிங்கில் மினிமம் 200 இருந்தால் வித்ட்ராவல் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம்னா, வீடியோ ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு 100 மூவ் பண்ணிவிட்டு, ரெஃபரல் ஏர்னிங்லேருந்து ஒரு 100 மூவ் பண்ணிவிட்டு 200 மட்டும் வச்சுக்கிட்டு வித்ட்ராவல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக்அப் பண்ண போகிறோம். ஆகுதா என்னன்றது நம்ம செக் பண்ணிடலாம். ஒருவேளை வித்ட்ராவல் ஆச்சு அப்படின்னா, நம்ம வீடியோ ஏர்னிங்ஸில் ஒரு 100 ரெஃபரலில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 பேரை ரெஃபரல் பண்ணி 100 ருபீஸ் ஏர்ன் பண்ணவங்க அதை ரெண்டையும் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 200 வித்ட்ரா பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஆகுதா என்னன்னு தெரியல. ஆகுதான்றது செக்அப் பண்ணிடுவோம். ஒரு வேளை ஆகலை அப்படின்னாலும் இந்த 300 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ராவல் பண்ணிகிட்டே எடுத்துக்க வேண்டியதான். வேறு வழி இல்லை சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வாட்ச் வீடிங் எப்படி பார்க்கன்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட்ச் வீடியோன்றதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஒன்று கிளிக் பண்ணோம்னா அது என்ன சொல்கிறது, இந்த ஆப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட்லேருந்து ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். என்னடா வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. வரும், வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ வாட்சிங்கிறது கிளிக் பண்ணிட்டேன். பட் இப்போ வரைக்கும் எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் கிட்டே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கிளிக் பண்ணி சரிங்களா. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவர் ஸ்லோவாக, சிக்னல் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா 2 நிமிஷம் கூட ஆகும். நீங்கள் இன்னும் மார்னிங் டைம்லலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். அந்த நான் ரெடின்னு வந்துச்சு இல்லையா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் வீடியோ வரும். பட்டணத்தில் அழகான கேட்டட் கம்யூனிட்டி, அதாவது வீட்டுமனை பிரிவு ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். இங்கு வீட்டுமனைகள் கிடைக்கின்றன. இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு காயிதே மில்லத் நகர் என்று பெயர். மல்லிப்பட்டினம் ஈசிஆர்ல 25 ஏக்கர்ல சூப்பரான வீட்டுமனை பிரிவுங்க. ஆனா இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. மொத்தம் 3 மினிட்ஸ் அந்த வீடியோ. 3 மினிட்ஸில் ஒரு 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்ருக்கீங்களான்னு சொல்லி ஒரு எஸ் கேட்கும். அது எஸ்ஸை கொடுத்துட்டு இப்போ இந்த கேப்சாவை கூட என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கங்க்ராச்சுலேஷன் இது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய பேர் சப்மிட் கொடுத்துட்டு ஆப் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த கங்க்ராச்சுலேஷன்றது வராமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அது பார்த்த மாதிரி கவுண்டில் இருக்காது. திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து 3 நிமிஷம் பார்க்கணும் சரிங்களா. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ அகெயின் நான் ஒரு வீடியோ பார்க்கணும். ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே, இந்த 3 மினிட்ஸ் வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கேப்சா போட்டுடலாம்.
இப்போ நான் ஏன் இந்த வீடியோலாம் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த வீடியோ ப்ளே ஆகலை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஷோ பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு என்ன தோணுன்னா, சரி எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும் போல், சரி நம்ம செல்லில் எதுவும் ஃபால்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதோ பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். இப்போ நம்ம கேப்சாவும் கொடுத்தாச்சு, கொடுத்து இப்போ ஒரு 30 செகண்ட் ஆகுது பாட்டுருக்கு. இப்போ வரைக்கும் எதுவும் ரியாக்ஷன் வரல. பட் வர வரைக்கும் நீங்கள் இப்படி தான் வெயிட் பண்ணணும், எதுவும் பண்ண முடியாது. நம்ம வெளியில் போயிட்டிங்கன்னா திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும், சரிங்களா? இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இதே பேஜ்லேயே தான் இருக்கும், நமக்கு மெயின் பேஜுக்கு வராது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கிற இந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணி பார்ப்போம் மெயின் பேஜ் போகுதான்னு. வர மாட்டேங்குது. ஸோ அதுவாக வந்தால் தான் உண்டு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். பட் வீடியோலாம் பார்த்த மாதிரி தான் கவுண்டிங்கில் வரும், அது பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம இந்த ஹோம் பேஜா அங்கேருந்து இப்போ மை வேலெட்டை கிளிக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மை வேலெட்டை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வித்ட்ரா வேலெட்டுன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். unable to transfer amount to your bank account, minimum require transfer 300 தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. now your wallet balance is 0, சரிங்களா? 0ல் தான் இருக்குது. பட் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரி, இந்த பேஜை கிளிக் பண்ணுவோம். அதுலேயும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டுன்னு ஒரு இது ஆப்ஷன் பார்த்தேன். ஓகே, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா இந்த ரெஃபரல் ஏர்னிங்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு வித்ட்ரா வேலெட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணி பார்க்கலான்னா ஒரு 200 ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ஒரு 100 பண்ணுவோமே, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவோம். ட்ரான்ஸ்ஃபர் டு வித்ட்ரா வேலெட் மினிமம் அலோடு 300. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னா இங்கேருந்து ஒரு 100, இங்கேருந்து ஒரு 100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 200 வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டேன். ஆனால் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே 200 மினிமம் 300 மினிமம் இருந்தால் தான் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு எரர் வந்துருச்சு. சரி, ஓகே, வேறு வழி இல்லை. அப்போ நம்ம இங்கே 300 போட்டுக்குவோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நவ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓகே, சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு வித்ட்ரா வேலெட்டில் 300 இருக்குது. இப்போ ரெஃபரலில் இப்போ 61 காமிக்குது, சரிங்களா? இப்போ நம்ம இந்த மை வேலெட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வித்ட்ரா வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவோம்னா 10 மணிக்கு மேலே தான் பண்ண முடியும்னு சொல்லும். இன்னும் நமக்கு 10 மணி ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி நம்ம 10 மணிக்கு வித்ட்ரால் பண்ணிவிட்டு அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதை வந்து யூடியூப்பில் போடுறேன், சரிங்களா? பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மணி 12:30 ஆகுது, சரிங்களா? மை வேலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ மை வேலெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ராவல் வேலெட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு 300 எடுத்தாச்சு. இப்போது அகெயின் ஒரு 300 எடுக்க போகிறோம். செலக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கேட்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் தான் கொடுத்துருந்தோம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு 300ன்னு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் ரெக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ அமௌண்ட்டும் போயிடுச்சு. சரிங்களா, திரும்பி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வருதுன்னு தெரியல. அது வந்ததுக்கப்புறம் நான் அகெயின் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இந்த வீடியோவோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ மணி 12:45. அந்த அமௌண்ட் எத்தனை மணிக்கு வருதுன்றது பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தான் இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு. என்ன டைம்னு பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி. சரிங்களா, ஈவினிங் 6 மணி வரைக்கும் போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வரைக்கும் எனக்கு கிரெடிட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. ஒரு 7 மணி போல் வந்திருக்கலாம். நான் 9 மணிக்கு செக் பண்ணேன், எனக்கு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.